சமீபத்தில் சகோதரி பாவனா அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலுமே எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், ரொம்ப சங்கடமான விஷயம். உடனடியாக கேரள முதலமைச்சர் அவர்களுக்கும் போலீஸ் துறைக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சி வச்சோம். இதை உடனடியாக நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இதற்கான தீர்வு காணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். நேற்று பகலில் ஒரு 3 மணி அளவில் அந்த பெண்ணிடம் அவர்கள் கொஞ்சம் மயக்கத்தில் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை தூக்கத்தில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களிடம் 3 மணிக்கு ஒரு விசாரணை நடந்தது. அந்த விசாரணையினுடைய முடிவுக்கு பிறகு அந்த நடந்த சம்பவங்கள் அத்தனையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பெண்ணினுடைய ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது கூட 2-3 நபர்களையும் அவர்கள் கைது செய்திருக்காங்க. இப்போ எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, அந்த பெண்ணை கடத்தியது பணத்திற்காகவா, அல்லது முன்விரோதம் காரணமாகவா, அல்லது பழிவாங்கல் நடவடிக்கையா, இந்த பின்னணியில் அவர்கள் மட்டுமே இருக்கார்களா, அந்த டிரைவர்கள் மட்டுமே இருக்கிறாங்களா, அல்லது வேறு யாராவது இருக்கிறார்களா? அந்த வேறு யாராவது இருந்தால் சமூகத்தில் அவர்களுடைய நிலை பெரிய பொறுப்பில் இருந்தால் கூட பாரபட்சமற்ற முறையில் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த சம்பவத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, இதன் மூலம் நாங்கள் பொதுவாக பெண்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நடிகர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் பலவேறு வேலை வாய்ப்புகளுக்காக பல நிலைகளில் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, படிப்புக்கு போய் வந்துக்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான பெண்களுக்கெல்லாம் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இரவு நேர பயணத்தை முடிந்தவர்களும் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் தனி காரில் பயணம் செய்வதாக இருந்தால், இன்னைக்கு செல்ஃபோனில் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வசதிகள் நிறைய வந்திருக்கு. நீங்கள் எங்கே போகிறீங்கிறத வீட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் அதுக்கான விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். இரண்டாவது, தெரிந்த நபர் இல்லாத நபரோட பயணம் செய்வதாக இருந்தால் அந்த நபர் யார், அவருடைய பின்னணி என்ன. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நம்ம வாடகைக்கு எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஒரு பயணம் செஞ்சிடறோம். அந்த வசதி இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த கார் யார் உண்மையான கார் தான் வருதா, அல்லது அந்த டிரைவர் யார், பின்னணி என்ன, எதுங்கிறதே நமக்கு தெரியாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கோம். அதே சமயத்தில் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. 24 மணி நேரமும் ஒவ்வொரு தனிநபருக்கும் அரசாங்கமோ ஒரு போலீஸ் துறையோ தனிநபரோ வச்சு இயங்காது. ஆனால் நம்மளே போலீஸ்காரராக, நம்மளே ஒரு அரசாங்கமாக நம்மளுடைய அறிவை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இது பெரியவர்கள் இந்த முயற்சியை செஞ்சிட முடியும். ஆனால் 3 வயது, 4 வயது, 5 வயது, 10 வயது குழந்தைகள் எல்லாம் அவர்களை தற்காத்து கொள்ள முடியாது. அந்த அறிவும் குழந்தைகளுக்கு கிடையாது. பாவம், அதெல்லாம் தெய்வத்தினுடைய ஒரு குழந்தை ஒரு தெய்வம்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்றைக்கி பாருங்கள், எண்ணூரில் ஒரு 3 வயது குழந்தை, ஒரு சமீபத்தில் நேற்று ஒரு சம்பவம் நடந்து அந்த பெண் குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு நம்மளுடைய சகோதரி, நம்மளுடைய மனைவி, அம்மா, தங்கை, நம்மளுடைய குழந்தை. இன்னைக்கு படிப்பறிவு சமூகம் ஒரு 30 விழுக்காடு இருந்த சமூகம் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. 80 விழுக்காடு படிப்பறிவு உள்ள சமூகம் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது பெண்களும் இளவயது பையன்களும் அந்த போராட்டத்தில் இரவோட இரவா எல்லாம் பக்கத்தில் படுத்து ஒரு 30 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை நம்ம நேரில் பார்த்துருக்கோம். அப்படி நட்புகளோடு இருந்திருக்காங்க. அந்த படிப்பறிவு உள்ள சமூகம் ஒரு சைடு இப்படி இருந்துகிட்டு இருக்கு, இன்னொரு சைடு ஒரு 3 வயது குழந்தையை இன்னைக்கு ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தையை கொள்ற அளவுக்கும் ஒரு சமூகமாக இருக்கு. காவல்துறை மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கெல்லாம் என்னன்னா, ரோடு அகலமாக இருக்கு, சாக்கடை இல்லை, ஒரு சிக்னல் இல்லை, இப்படி எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இருக்கு. ஆனால் காவல்துறை நடவடிக்கை என்பது ஒரு சிங்கப்பூர்லேயும் ஒரு துபாயிலையும் கேள்விப்படும் போது நமக்கு எப்படா நம்ம சமூகம் இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு பயப்படுத்துகிற சமூகமாக தவறுக்கு பயப்படுத்துறதுக்கு வரணுமே தவிர, இங்கே நல்லது செய்யறதுக்கே பயப்படுற மாதிரி ஒரு சமூகம் உருவாகக்கூடாது.
தெரிஞ்சுதான் 3 நாள்ல அந்த குற்றவாளி நிக்கப்படணும். பொதுமக்கள் பார்வையில் அது அவன் கடுமையாக தண்டிக்கப்படணும். அவனுடைய பனிஷ்மெண்ட் சமூகத்திற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். இதுதான் எங்களுடைய இந்த நேரத்தில் இது பொதுவான ஒரு விஷயமா இருக்கிறதுனால எங்களுடைய மனம் ரீதியான பதிவுகள். இது ஒரு ஆணை எதிர்ப்பது என்பது தொழில் ரீதியாக இருக்கிறாங்க, பண ரீதியாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கு. கேரக்டர் அசாசினேஷன், அவங்க பேரை கெடுக்கிறது, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவது என்பது உடல் ரீதியாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் உடல் ரீதியாக அவமானப்படுத்தப்பட்டால் அந்த பெண் ஒரு தலைமுறையவே அவமானமாக ஃபீல் பண்ணுவான். நீங்கள் அந்த பெண் ஒரு தாயாக, முழுமையான ஒரு தாயாக, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவாக, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக, ஒரு தகப்பனுக்கு மகளாக, ஒரு சகோதரனுக்கு சகோதரியாக, பல டைமென்ஷனில் அந்த பெண்ணினுடைய பரிணாமம் இருக்குது. அது இயற்கையினுடைய சொத்து. அது உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அருமையான அது ஒரு உயிரினம். அதை ரொம்ப தூக்கியெல்லாம் வைக்க வேண்டாம், ரொம்ப டேமேஜ் பண்ண வேண்டாம். அதுக்கு ஆண்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படி செய்யப்படுற ரைட்ஸ் உள்ள ஆண்மகன் எவனாவது அது உரிமை, அதுதான் ஆம்பளத்தனம்னு சொன்னால் முதல்ல அந்த ஆம்பளத்தனத்தை வெட்டி எறியணும். அதுதான் எங்களுடைய இது.